எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் ஒரு பேண்ட் ஒன்று கட்டிங் போட போகிறேன். இது பேரலர் பேண்ட்டு. ஏற்கனவே ஒரு பேண்ட் இதே மாதிரியே போட்டிருக்கோம். அதில் நாடா ஜாயின் பண்ணோம். இது எலாஸ்டிக் வச்சு தைக்கிற மாதிரி நான் இப்போ போட போகிறேன். இப்போ அளவு போடுறேன் பாருங்க. இது உயரம் 35, அவங்களுக்கு உயரம் 40. இதுலேருந்து துணி இந்த சைடு கட்டிங் போட்டு இந்த சைடில் வர துணியை ஒரு 5 இன்ச்சு மேலே எடுத்து அந்த எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் வர்றது நான் ஜாயின். இப்போ உயரம் 35. இப்போ இதில் சுத்தளவு நான் 11.5 வச்சுருக்கேன். இது கிராச்சிட் அளவு. இது 11. இது கிராச்சிட் அளவு போட்டிருக்கேன். இதை பாருங்க. 11.5. இது தொட அளவு 13, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இது பாதம் அளவு. ஏன்னா இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். 9 வச்சுட்டு தையலுக்காக 1 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதிலிருந்து இது நல்லா கோ மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை கட்டிங் போட்டுக்கலாம். பாருங்க. இது இப்போ 4 மடிப்பில் இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கட் பண்ண மாதிரி இப்போ இது சைடில் கட் பண்ண துணியில் இது மேலே எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக பேண்டு இதோ ரெடி பண்ணியாச்சு. ஹைட்டு 5 தான் வச்சுருக்கேன். சுத்தளவு 22 வச்சுருக்கேன். 22.25 வச்சுருக்கிறேன். இதெல்லாம் சைட்லலாம் தைக்கணும். தைச்சிட்டு எலாஸ்டிக் தைக்கணும். இப்போ இது மடித்து தைக்கிறதுக்கு இந்த கரை இருக்கிறதுனால நீங்கள் மடித்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஜாயின் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி வச்சு தைச்சிட்டு எலாஸ்டிக் ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ இப்படி இது 1 இன்ச் எலாஸ்டிக் நான் எடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு இதில் 44 அளவு வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் மடித்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன் நான். இப்போ அவங்களுக்கு எலாஸ்டிக் எடுத்துருக்கிறது நான் 30 எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே எடுத்தாக்கா ரொம்ப லூஸ் ஆகிடும். அவங்க வச்சு போட முடியாது. சைட்லலாம் பிடிக்கிற மாதிரி வரும். அதனால அது வேணான்ட்டு நான் 30 எடுத்திருக்கேன். இப்போ தைக்கிறது பார்க்கலாம் வாங்க. 30 அளவு வச்சு எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள். இது அவங்களுக்கு இழுத்தாங்கன்னா 40 அளவுக்கு கண்டிப்பாக வரும் இது. ஏன்னா துணி கூட தான் சேர்த்து கொடுத்துருக்குறேன். சுருக்கம் நிறையா வரும் அதில். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. வாங்க இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 பீஸையும் இப்போ இந்த ஜாயின் பண்ண போகிறேன். இது எப்படி ஜாயின் பண்ணுறது பாருங்கள். தைக்கும் போதே 2 தையலும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஜாயின் பண்ணுற பாருங்க. பாருங்க, இதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழே சின்னதாக மடித்து தைச்சிக்கலாம். இதை இப்போ பாருங்க, கீழே பாதத்துக்கிட்ட மடித்து தைச்சிக்கலாம். இதே மாதிரியே அந்த பக்கமும் மடித்து தைச்சிக்கோங்க. இந்த பாருங்க, கீழே பாதத்துக்கிட்ட மடித்து தைச்சாச்சு. இப்போ 2யும் ஜாயின் பண்ணலாம். அந்த கீழே லூஸாக இருக்கிறதுக்காக 9 வச்சேன்.
இந்த 9ல் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே நேராக கிராஸாக தைச்சிட்டு வந்துட்டு அந்த எட்ஜில் விட்டுருங்க. இங்கே 9ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இது மேலே போடாதீங்க, இது பக்கத்தில் 1/4 இன்ச்சு விட்டுட்டு இது பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. இந்த பேண்டுக்கு இது 2யும் இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து இந்த துணி கூட சேர்த்து, ஏன்னா இது பேண்ட் இது, இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எலாஸ்டிக் வைக்க போகிறோம். இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேண்ட் பாருங்கள், இதை ஜாயின் பண்ணியாச்சு. இதில் 2 தையலும் போட்டாச்சு. இப்போது எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதை 2யும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போது இங்கே பாருங்கள், இது சென்டரான இடம். இதில் இப்படி துணியை கொடுத்துட்டு பாருங்கள், இது இப்படி துணியை கொடுத்துட்டு இது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இழுத்து தைக்கும்போது அது நவராது. இப்போ பாருங்கள், இது இப்போ எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறேன். இதை உள்ளே கொடுத்துட்டு இப்படி மேலே துணி வச்சு இதில் வந்து 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா இழுத்து பிடிச்சி தைக்கும்போது உங்களுக்கு இது வந்து நவராத இருக்கும். ஆமாம், இப்போ பாருங்கள், இந்த சென்டராக வச்சுருக்கேன். இந்த எலாஸ்டிக் வந்து சென்டர் பாயிண்டில் தான் வச்சுருக்கேன். துணியில் தான் போடுறேன். இது பாருங்கள், நான் எலாஸ்டிக்கில் போடல, ஃபஸ்ட்டு துணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கில் ஒட்டின மாதிரி தையல் போடுவேன். இந்த பாருங்கள், எலாஸ்டிக் ஒட்டின மாதிரி தான் தையல் போடுறேன். இங்கே பாருங்கள், இன்னும் கிட்ட வர வர நீங்கள் எலாஸ்டிக்கை லைட்டாக இப்படி இழுத்துக்கிட்டு துணியை நவுத்தி விட்டு தைக்கணும். இதை பாருங்கள், எலாஸ்டிக் லைட்டாக இழுத்துக்கிட்டு, ஆனால் அது ஒட்டில் தையல் வரணும். எலாஸ்டிக் மேலே விழக்கூடாது.
இதை பாருங்க, துணி வருது பாருங்க. இதை பாருங்க, துணி இதை பாருங்க, சுருக்கம் வருது பாருங்க. இப்போ பாருங்க, இது பாருங்க எவ்வளோ லூஸாக வருது பாருங்க. உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது பாருங்க, 40 இன்ச்சு கரெக்டாக இப்போ வரும் உங்களுக்கு. இது போட போட இன்னமும் அவங்களுக்கு லூஸ் ஆகும். நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கனாக்கா, இது நீங்கள் பிரிச்சிருக்கீங்க பார்த்தீங்க, இது ரொம்ப எலாஸ்டிக், துணி நல்லா இருக்குது, எலாஸ்டிக் தான் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்படியே விட்டுட்டு கூட இந்த தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, இதை பிரிச்சுட்டு உள்ளே இருக்க எலாஸ்டிக் எடுத்துட்டு திருப்பி கூட நம்ம பாவாடை நாடா போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே தைச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போது சென்டராக ஒரு தையல் போட்டுடுறேன் நான். இப்போ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துட்டு வேறு மாற்றி போடுற மாதிரி இருந்தால் இப்படியே விட்டுருங்க. அப்படி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சென்டராக ஒரே ஒரு தையல் இழுத்துட்டு சென்டராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஆனால் நான் இப்போ சென்டராக ஒரு தையல் நான் போடுறேன். இப்போ இங்கே ஜாயின் பண்ண இல்லைங்களா, இதுலேருந்தே நான் போடுறேன். எலாஸ்டிக் நல்லா இழுத்து பிடிச்சி தையல் போடுங்க. இந்த பேரலல் பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ணி இதோ தைச்சாச்சு. 2 மீட்டரில் எவ்வளோ அழகாக ஒரு பேரலல் பேண்ட் வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரியே தைச்சி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியும் எலாஸ்டிக் வந்து ஒரு தையல், இந்த கீழ் தையல் மட்டும் போட்டு தைச்சி போட்டு பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே இல்லைன்னா கூட சென்டராக ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க, மேலெல்லாம் தையல் போடாதீங்க. சென்டர் தையல் கீழ் தையல் மட்டும் போதும், அதுவே அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காத எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதில் எதனா குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.